மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம் போன்ற திட்டங்கள் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன என கூறியுள்ள உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள 8000 ரூபாய் கூப்பன் திட்டத்தை மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் எனவும், திமுக ஆட்சி அமைத்தவுடன் மாவட்ட பிரிப்பு வரும்போது கண்டிப்பாக பழனி தனி மாவட்டமாக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். சொன்ன வாக்குறுதியில் இன்னைக்கு விடியல் பயணம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். மகளிர் உரிமை தொகை வாங்கி கொடுத்திருக்கிறோம். குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் சொல்லாத வாக்குறுதியை நிறைவேற்றி தந்திருக்கிறோம். இப்படி எண்ணற்ற திட்டங்களை முதலமைச்சர்கள் சொன்ன வாக்குறுதி மட்டும் இல்லாமல் சொல்லாத வாக்குறுதியும் நிறைவேற்றிருக்கிறார். குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே பொதுமக்களுடைய ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகுந்த ஆதரவை எந்த கிராமத்துக்கு சென்றாலும் மிகுந்த உற்சாகமான ஆதரவை தருகிறார்கள். எனக்கு நான் 96 நிற்கிறேன். ஆனால் 96 போல இன்றைக்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே மக்களுடைய ஆதரவு மிக திமுக கூட்டணிக்கு மிக பெரிய பலத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதை தெரிவித்தார். இந்த விட திமுக தேர்தல் வாக்குறுதியில் மல்லி மாவட்டம் ஆக்குவீங்களா சார்? அது தேர்தல் முடிந்து மாண்புமிகு முதலமைச்சர்கள் முடிவு செய்வார்கள்.